ராஜ யோகம் தரக்கூடிய ராஜநிலை எண்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த எண்களை சரியாக பயன்படுத்தி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எண்கள் நமக்கான மந்திரம். எப்படிங்க? எண்கள் நமக்கான மந்திரம். உங்கள் மொபைலை ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் யாருக்காவது பணம் அனுப்பணும்னு சொன்னால் அந்த ஜிபேக்கும் ஒரு பாஸ்வேர்டு போடுவீங்க, அனுப்புறதுக்கும் ஒரு பாஸ்வேர்டு போடுவீங்க, ஏடிஎம்க்கு போடுவீங்க, அங்கேயும் ஒரு பாஸ்வேர்டு போடுவீங்க. இந்த பாஸ்வேர்டு எல்லாம் என்ன பயன்படுத்துறீங்க? எண்களை பயன்படுத்துறீங்கன்னா அது ஒரு வரம். அந்த ஒவ்வொரு எண்ணுமே ஒவ்வொரு விதமான வரத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க தான் செய்யும். இப்போ பாருங்க, சிவாஜி படம், ரஜினி நடித்த சிவாஜி படம், டாடா சும்மா மாதிரி ஒரு கார் ஒன்று வரும். அந்த காரில் விட்டு இறங்கி வரும்போது அந்த கார் நம்பர் பாருங்க, 89ன்னு இருக்கும். கில்லி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விஜயோட டிஷர்ட் அதோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கான மந்திரம் என்ன, முதல் மந்திரம் என்னன்னு கேட்டால் உங்களோட பேர். சரிங்களா? மனிதனோட வாழ்க்கைக்கு நன்மைக்கு அப்படிங்கிறது ஏகப்பட்ட எண்கள் இருக்கு. இதுல ஒரு சில எண்கள் மட்டும்தான் இங்க சொல்லியிருக்கோம். சரி, இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிறதுக்காக அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு மனித நாடி யூடியூப் சேனல் வழியாக ராஜ யோகம் தரக்கூடிய ராஜநிலை எண்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன எண்களில் ராஜ யோகம் கொடுக்கக்கூடிய எண்கள் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சும் இருக்கும். தெரிஞ்சவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்களை சரியாக பயன்படுத்தி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உண்மையும் கூட. பாருங்க, எண்கள் நமக்கான மந்திரம். எப்படிங்க? எண்கள் நமக்கான மந்திரம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பிடிச்ச தெய்வத்தோட மந்திரத்தை சொல்றவங்களா இருப்பாங்க. உதாரணத்துக்கு காயத்ரி மந்திரம், ராகவேந்திர மந்திரம், விஷ்ணு காயத்ரி மந்திரம், இப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எதுனா ஒரு மந்திரத்தை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அதுல மிக எளிமையான மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ராமரை திரும்ப திரும்ப சொல்றவர் யாருங்க? அனுமர். அனுமர் உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும். ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாங்கன்னா சஞ்சீவின்னு சொல்லுவாங்க. யுகங்கள் தாண்டி, எப்படிங்க? யுகங்கள் தாண்டியும் இருந்துட்டு இருக்கக்கூடியவரை யாரு அப்படின்னா அனுமர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனுமர் சொல்லக்கூடிய மந்திரம் என்னங்க? ரொம்ப பெரிய மந்திரமா, 2 எழுத்து தான். அந்த ராம் 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 அப்படிங்கிறது தான் அவரோட மந்திரமே. அந்த ராம மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் பவரா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா எண்கள். அதுக்காக தெய்வத்தோட மந்திரங்களுக்கு பவர் இல்லை அப்படின்னு சொல்ல வரலைங்க. எளிமையா ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது எண்கள் தான். இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஏன் உங்க வீட்டு கேலண்டர்ல சாமி படத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தை கூட கொடுத்துருக்கலாம். ஏன் சாமி படத்தை கொடுத்து அங்க நம்பரை வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அது கடவுள்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கால மனிதர்களுக்கு இது கடவுள், இது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்ப சாமி படத்தை வச்சு ஆட்டோமேட்டிக்கா கையெடுத்து கும்பிடுவாங்க, வேண்டுவாங்க அப்படின்னு தெரியும். அதனாலதான் அது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு என்ன தேதி? 21 அப்படின்ட்டு டக்குன்னு கிழிச்சிட்டு பேப்பர் தூக்கி போட்டுருவோம். இன்னைக்கு என்ன தேதி? 22 அப்படின்னு கிழிச்சிட்டு டக்குன்னு பார்த்துட்டு தூக்கி போட்டுருவோம்.
அப்படியே பண்ணிட்டு இருக்கோங்க. அப்படியெல்லாம் இனிமேல் பண்ண மாட்டீங்க. எண்கணிதத்தில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க, சரிங்களா? இப்போ 1 அப்படின்னா சூரியன், 2ன்னா சந்திரன், 3ன்னா குரு, 4ன்னா ராகு, சரிங்களா? 5ன்னா புதன், 6ன்னா சுக்கிரன், 7ன்னா கேது, 8ன்னா சனி, 9ன்னா செவ்வாய். இது தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சவங்களுக்கு இது ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும், சரிங்களா? சரி, இப்போ நம்ம 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ள எங்க வேணா பிறந்துடுவோம், அவங்களோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா? இது எல்லாத்துக்குமே நன்மை பண்ற மாதிரி ஒரு சில எண்கள் இருக்கு. அந்த எண்களை மட்டும் நான் இப்போ நான் சொல்றேங்க, சரிங்களா? இதை எண்களை முதல்ல எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. நீங்க இப்ப உங்க மொபைலை ஆன் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் யாருக்காவது பணம் அனுப்பணும்னு சொன்னா அந்த ஜிபேக்கும் ஒரு பாஸ்வேர்டு போடுவீங்க, அனுப்புறதுக்கும் ஒரு பாஸ்வேர்டு போடுவீங்க, ஏடிஎம்க்கு போடுவீங்க, அங்கேயும் ஒரு பாஸ்வேர்டு போடுவீங்க. இந்த பாஸ்வேர்டு எல்லாம் என்ன பயன்படுத்துறீங்க? எண்களை பயன்படுத்துறீங்கன்னா அது ஒரு வரம். அந்த ஒவ்வொரு எண்ணுமே ஒவ்வொரு விதமான வரத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க தான் செய்யும். இப்ப வரம் அப்படிங்கிறது தெரியாமலே நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. உதாரணத்துக்கு உங்க கையில ஒரு பிரம்மாஸ்திரத்தை, அது பிரம்மாஸ்திரம் தெரியாமலே நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறவராக இருக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப வில்லுக்கு விஜயன்னு சொல்லுவாங்க, வில் வித்தைக்கு விஜயன்னு சொல்லுவாங்க. யாரு? அர்ஜுனரை. இந்த அர்ஜுனர் ஒரு தாய் தந்தைக்கு குழந்தையா தான் பிறந்தார். ஆனா வளர வளர அப்படிங்க பயிற்சிக்காண்டி துரோணாச்சார்கிட்ட போயிட்டு கத்துக்க போகும்போது ஒவ்வொரு அஸ்திரத்தையும் தன்னோட முயற்சியால அடைஞ்சார். அந்த எல்லாமே அவருக்கு கிடைச்ச வரம், சரிங்களா? அப்ப எத்தனை விதமான வரங்கள் கிடைச்சாலும் அந்த வரத்தை சரியான இடத்துல பயன்படுத்தி அப்படிதான் ஜெயிச்சார், சரிங்களா? அந்த பாரத போர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பாரத போர்ல அவரு ஜெயிச்சதுக்கு அந்த வரம் தான், அவர் வாங்கின வரம் தான் அவரை காப்பாத்துச்சு. அந்த மாதிரி இப்ப நீங்க உங்க கையில என்னென்ன வரம்லாம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு உண்டான வாழ்க்கை கண்டிப்பா நீங்க அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க, சரிங்களா? இப்ப பாருங்க, நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ள பிறந்தவங்க காமனா இவங்க எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி நீங்க எந்த டேட்ல வேணா நீங்க பிறந்திருக்கலாம், சரிங்களா? உங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய எண்கள் தான் இங்க. பாருங்க, நம்ம கிளைண்ட்டு நிறைய பேருக்கு இதை சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இந்த இடத்துல இதை ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. நல்லவன் எல்லாத்துக்கும் நல்லது பண்ண மாட்டான், கெட்டவன் எல்லாத்துக்கும் கெட்டதும் பண்ண மாட்டான். நல்லவனோட நண்பனுக்கு நல்லவன் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவான், கெட்டவனோட நண்பனுக்கு கெட்டவன் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவான், கெடுதல் பண்ணுவான் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கணும், சரிங்களா? இங்க கொடுக்கக்கூடிய எண்கள் பாத்தீங்கன்னா நல்லது பண்ணக்கூடிய எண்களை மட்டும் இங்க கொடுக்குறோம். இந்த எண்களை எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க? இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க கையில ஃபோன் இருக்கு, இந்த ஃபோன்ல ஒரு பாஸ்வேர்டு போடுவீங்க. அதுக்கப்புறம் யாருக்காவது பணம் அனுப்பணும் அப்படின்னா அந்த பணம் அனுப்புறதுக்கும் பாஸ்வேர்டு போடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் போடுறீங்க, ஏடிஎம்க்கு பாஸ்வேர்டு இருக்கும், சரிங்களா? அப்போ அந்த நம்பர்ஸை நீங்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை மந்திரம் சொன்னதாக தான் அர்த்தம். உதாரணத்துக்கு காயத்ரி மந்திரத்தை 108 தடவை சொன்னால் உங்களுக்கு ஒரு பவர் எந்த அளவுக்கு கிடைக்குமோ அது 68 அப்படிங்கிற ஒரு எண்ணே உங்களுக்கு கொடுத்துரும், சரிங்களா? ஏன்னா தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது 68ஆம் எண்ணுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த யாருக்கெல்லாம் குலதெய்வ அனுகிரகம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த 68 அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும். இங்க பாருங்க, தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தப்புக்கு நம்ம ஒரு ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கான மன்னிப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படும். இதைத்தான் சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா
மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், மன்னிக்கிறதுக்குன்னு அந்த ஃபாதர் வந்து ஒரு ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ நம்ம ஒரு பாட்டில், பழைய பாட்டில் கூட இருக்கும், தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம தெரியாம ஒரு சில நம்பர் வந்து வாங்கிடுவோம். மொபைல் நம்பராக இருக்கலாம், வண்டி நம்பராக இருக்கலாம், அது 2 வீலர், காரு, எது வேணா இருக்கட்டும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, என்னால் ரீசார்ஜ் கூட சரியாக பண்ண முடியலைங்க, என் ஃபோனுக்கு சரியாக ரீசார்ஜ் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நம்பரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நெகட்டிவ் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். நம்ம ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நாடி சரவணா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஃபேஸ்புக்கில் நாடி சரவணான்னு போட்டிங்கனாலே வந்துடும் நம்மளோட ஐடி. அதில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு, வண்டி நம்பருக்கு எல்லாமே டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துட்ருப்போம். அதில் பலன் தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்றவங்ககிட்ட சொன்னதில் ஏகப்பட்ட பேர் நிறைய பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த எண்கள் தான் காரணம்னு தெரியாமலே பயன்படுத்திட்டு இருந்து அதெல்லாம் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் நல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க, பார்த்தீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு நம்பர் வந்து நம்மக்கிட்ட வருது அப்படின்னா அது வந்து நமக்கு அது இறைவன் கொடுக்கப்பட்ட வரம் தான் அது சரிங்களா. அப்போ நல்ல எண்களை நம்ம பயன்படுத்தும் போது அந்த அலை இயக்கம், அந்த அலை ஆற்றல் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கிறதுக்கான அனுகிரகம் வரும். உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, பாருங்க, சிவாஜி படம், ரஜினி நடித்த சிவாஜி படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு கஷ்டப்படுற காலகட்டம் இல்லாமல் நல்லா அந்த பணக்காரர் ஆகிட்டு சரிங்களா, எல்லாம் பில்டிங்காக கட்டிகிட்டு இருப்பார். என்னங்க, அங்கே காலேஜ் கட்டணும், இங்கே இதை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு டாடா சும்மா மாதிரி ஒரு கார் ஒன்று வரும். அந்த காரில் விட்டு இறங்கி வரும்போது அந்த கார் நம்பர் பாருங்க, 89ன்னு இருக்கும். அப்போ இந்த 89க்கு என்ன பலன் அப்படின்னா, பல பில்டிங் எப்படிங்க, அடுக்குமாடி குடியிருப்பு, பல வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய எண் தான் 89 சரிங்களா. இப்போ நம்ம பொள்ளாச்சியில் நம்ம வீடு கட்டின இன்ஜினியர், அவரோட கார் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8789. எப்படிங்க 8789? அப்போ அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்கு. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று அப்படிங்கிற வார்த்தை சும்மா புருஷன் முன்னாடிக்கு மட்டும் கிடையாதுங்க. உங்க பேக்கெட்ல ஒரு பேனா இருக்கு அப்படின்னா அந்த பேனா உங்களுக்குன்னு தயாராகிருக்கணும், அதுல உங்க பேர் எழுதி இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்துடும். எப்படிங்க, நமக்கானது நம்மளை தேடி கண்டிப்பா வந்தே வரும், என்னைக்கு இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி சரிங்களா. அப்ப ஆண்டவனோட அனுகிரகங்கிறது நிறைய பேத்துக்கு அதை சரியா தெரிஞ்சு பயன்படுத்தாம இருக்கிறவங்க தான் நிறைய பேர், தெரியாம இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் சொல்லணும். பயன்படுத்தி நல்லா இருக்கிறவங்க அதை விட ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சரிங்களா. அப்ப இந்த 89 அப்படிங்கிறது அது எடுத்தது படம்னாலும் அது நடிச்சது மனுஷன் தானே. அது மாதிரி நிறைய சொல்லலாங்க படத்துல எல்லாம். இந்த கில்லி படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விஜயோட டிஷர்ட் அதோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. அப்படின்னு சொன்னாலே என்னன்னு கேட்டிங்கன்னா, பூர்ண நன்மைகள் கிட்டும் அப்படிங்கிறது ஒரு பிளஸ்ஸிங் 10ஆம் நம்பர்ல சரிங்களா. அப்போ ஒவ்வொரு எண்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான அனுகிரகம் இருந்துட்டு இருக்கு. மனசு தெளிவாகும், கால்குலேஷன் மைண்ட் வரும் 10க்கு சரிங்களா. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டுக்குள்ள எதுவாவது ஒரு துஷ்ட சக்தி இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. துஷ்ட சக்தி இருந்துகிட்டே இருக்கு, யாரோ எனக்கு செய்வனை செஞ்சு வச்சுட்டா, அது ஏற்ற வீட்டுக்காரியா, பக்கத்து வீட்டுக்காரியா, ஏன் சொந்தக்காரியா அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொன்று திங்க் பண்ணுவாங்க சரிங்களா.
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 8 அப்படிங்கிறத மட்டும் பயன்படுத்தினாங்கனாலே அந்த நெகட்டிவ் எல்லாமே இருக்கிற இடத்த விட்டு காணாமல் போயிடும். இது வந்து மேலை நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த 8 இப்படி போடாமல் இப்படி படுக்க வசத்தில் போட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிறத காட்டக்கூடியது தான் அந்த 8 வந்து இன்ஃபினிட்டி இப்படி போட்டிருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கூகுளில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அதோட ஸ்டில்ஸ் வரும். அதை நீங்கள் ஃபோனில் ஸ்க்ரீனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். சரிங்களா? அப்போ இது யாருக்காக இந்த 8ஆம் நம்பரு அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டுக்குள்ளே அமானுஷ்யம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குது, செய்வனை இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த 8ஆம் நம்பர் வந்து உதவியாக இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் 8 மனசுல சொல்கிறது வேற, எழுதுறது வேற. 8 தடவை எழுதலாம், 8 தடவை சொல்லலாம். அப்போ இங்கே எந்த எண் சொன்னாலும் அதை அத்தனை தடவை எழுதணும், அத்தனை தடவை சொல்லணும். இதுதான் உங்களுக்கான மந்திரம். சரிங்களா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான மந்திரம் என்ன, முதல் மந்திரம் என்னன்னு கேட்டால் உங்களோட பேர். உங்களோட பேர் எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கோ, வலுவாக இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களை இயக்கம் இந்த பிரபஞ்சம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம உலகத்துக்கே தெரிஞ்ச சூப்பர் ஸ்டார், அவர் பேர் சிவாஜி ராவ். ஆனால் நம்ம ரஜினிகாந்த்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம். சரிங்களா? அது யார் வச்சாங்க, எப்போ வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க அப்படிங்கிறத தனி கதை. ஆனாலும் நம்ம அந்த ரஜினிகாந்த்னு சொல்கிறோம் அப்படின்னாலே அந்த அலை இயக்கமே வேற. பாருங்க, விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாமே ரகசியத்தை ரகசியமாக பயன்படுத்தி அதை கரெக்டாக தனக்காக எப்படியெல்லாம் நன்மைக்கு பயன்படுத்திக்கலாமோ அதெல்லாம் பயன்படுத்தி நல்லா தான் இருக்காங்க. ஆனால் நான் இதை பயன்படுத்துறதுனால தான் நல்லா இருக்கேன்னு சொல்றது 100ல் ஒருத்தர் இல்லைங்க, அது வந்து 1000ல் ஒருத்தர் தான் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா, நான் இதை பயன்படுத்தி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களையே கூட நிறைய பேருக்கு வந்து அந்த சொல்றதுக்கு மனசு இருக்காது. இதுதான் மனுஷனோட இயற்கையான ஒரு குணம். இதுல யாரையும் நம்ம தப்பு சொல்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா? பயன்படுத்தி பாருங்க, நல்லா இருங்க. அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்க நல்லா இருந்தாலே நம்ம வீடு நல்லா இருக்கும், நம்ம ஊர் நல்லா இருக்கும், நம்ம நாடு நல்லா இருக்கும், நம்ம உலகம் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா இருக்கும். சரிங்களா? அப்ப பொள்ளாச்சிக்கு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் ஃபேமஸ். இன்னொன்று அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா 41 அப்படிங்கிற 41 அப்படிங்கிற காரில், லாரியில், பஸ்ஸில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 41. இந்த 41 அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கடாச்சம் அப்படிங்கிறது ஒரு பிளெஸ்ஸிங் நிறைந்த நம்பர். சரிங்களா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த 41 அப்படிங்கிற காரு நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம கிளைண்ட்டே 2-3 பேர் இருக்குங்க. சரிங்களா? ஆர்டி ஆஃபீஸில் போட்டி போட்டு வாங்கினவங்க இருக்காங்க, 40,000 50,000 கொடுத்து வாங்கினவங்களும் இருக்காங்க. பெரிய இடத்துல எல்லாம் போயிட்டு அந்த லெட்டருக்கெல்லாம் போவாங்க. சரி, இது அவங்களும் புக் பண்ணியிருக்காங்க, நமக்கு வேணும், அவங்களுக்கு வேணும் அப்படின்னு போட்டி போடுவாங்க. அப்போ யார் பெரிய ஆளுகளோட ரெக்கமெண்டோட வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16 இது வந்து நம்ம நண்பருக்கு ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது அவரோட ஜாதகத்தில் அந்த மாதிரி கரெக்டாக வந்துச்சு. சரிங்களா? அப்போ அந்த 16 பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் ஆர்டி ஆஃபீஸில் கேட்டால், சார் நம்ம திருப்பூர் எம்எல்ஏ பதிவு பண்ணியிருக்காருங்க இதுக்கு அப்படின்னு. அவர் நம்மகிட்ட வந்து கேட்குறாரு, என்ன சார் எம்எல்ஏ பதிவு பண்ணியிருக்காரு? ஆமாங்க, அந்த அளவுக்கு நல்ல வேல்யூவான நம்பருங்க அது, நம்ம எப்படியாவது போட்டி போட்டு வாங்கலாம். நான் சார் இந்த ஊர்ல இல்லை, இந்த ஊர்ல எம்எல்ஏ புக் பண்ணிட்டாரு, அடுத்த வருஷம் சீரியல் இல்லைன்னு சொல்லி இருக்கும் இல்லைங்களா, அதுல தான் இருக்கான்னு கேட்டு பாருங்க, இல்லைன்னா வேற ஊர்ல எதுனா கூட வாங்கினாலும் பரவாயில்ல, பாண்டிச்சேரிக்கு போகலாங்களான்னாரு. அது உங்க விருப்பங்க, 16 இருந்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும். சார் 16 அப்படின்னு சார் விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னா, ஏங்க வருஷம் 16 படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, அதே மாதிரி 16 வயது நிலைன்னு சொல்லி படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் அந்த படத்தை பத்தியா நம்ம பேசித்தானே இருக்கோம். 100வது நாள்னு சொல்லி ஒரு படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா அதையும் நம்ம இன்னும் பேசித்தானே இருக்குங்க. எவ்வளவோ நம்பர் இருந்தாலும் ஏன் 13 நம்பர் வீடுன்னு ஒரு பேர் வச்சாங்க அவர் பேய் படத்துக்கு? ஏன் குறிப்பிட்ட ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13 நம்பரே இருக்காதான், வீட்டுக்கும் நம்பர் இருக்காது, லாட்ஜ்லையும் அந்த நம்பர் இருக்காதுங்களாம்.
அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு நாடு அந்த நம்பரை வந்து மேலை நாட்டு மக்கள் அரசாங்கம் முதல் கொண்டு அந்த எண் கணிதத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு நம்பருக்கும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து ஒவ்வொரு நம்பர்ஸ் சரிங்களா, நல்லா வசூல் அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது பார்த்தா இந்த நல்ல எனர்ஜி இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே நல்லாயிருக்கும். 4, 6, 8, 10, 12, 16 இந்த மாதிரி நம்பர்ஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் யாராவது எனக்கு அடிமை தொழிலே ஆகாதுங்க, நான் சொந்தமாக பண்ணணுங்க அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் எல்லாம் நீங்கள் இந்த கிரகம் அந்த கிரகம் அது இதனால பார்க்க மாட்டோம் சரிங்களா. 54, 64 அப்படிங்கிற இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் உங்கள் மனசுக்கு பிடிக்குதோ இது 2மே பயன்படுத்தணும்லாம் கிடையாது சரிங்களா. அதுக்காக 54 நம்பரும் 54ம் 64ம் 2மே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் 2 வீலர் வாங்குறேன் கார் வாங்குறேன்ட்டு அந்த முட்டாள்தனத்தெல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா. நான் சொல்றது ஒவ்வொரு நம்பர் மட்டும் சொல்றேன். அதுவும் ஒத்தப்பட நம்பர்னா ஒத்தப்பட நம்பர், ரெட்டப்பட்ட நம்பர்னா ரெட்டப்பட்ட நம்பர் தான். இந்த எண்களை மட்டுமே நீங்க பயன்படுத்திட்டு வாங்க, மந்திரமா எழுதிட்டு வாங்க, கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து நல்லது நடக்கும் சரிங்களா. நீங்களே உணர்வீங்க. இது நம்ம கிளைண்ட்டுக்கு மந்திரம் நிறைய பேத்துக்கு ஒவ்வொரு எண்களை கொடுத்து தமிழ்நாடு மட்டும் இல்லை வெளிநாட்டுலயும் சரிங்க, சிங்கப்பூர், மலேசியா, ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒவ்வொரு எண்கள் அவங்களோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி எண்களை கொடுத்து எழுத சொன்னதும் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பஸ்ஸில் காரில் ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லுவாங்க, நம்பர் சம்மந்தமே இல்லாமல் நம்பர் மட்டும் இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, காரில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து சரியில்லாத ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அதை உடனே காரை மாற்றுங்க, பைக்கை மாற்றுங்க அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு பைக் வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக நல்ல வண்டி கிடைக்க மாட்டேங்குது. காரில் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் தான் நல்ல காரு, அது ஃபைனான்ஸ் போட்டிருப்பாங்க, டியூ கட்டிட்டு இருப்பாங்க, டக்குன்னு மாற்ற முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து எண்கள் தான் உங்களுக்கு இந்த நம்பர் மட்டும் போடுங்க, வரக்கூடிய நெகட்டிவ் வந்து கட் ஆகும். இப்போ ராஜநிலை சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா, ராஜநிலைக்கே ஒரு பாதுகாப்பு நம்பர் அப்படிங்கிறதுல 8888 வேணுங்க, 8888 இருக்கும். இது வந்து ராஜநிலைக்கு உண்டான பாதுகாப்பு. எந்த ஒரு கண்திஷ்டி அது இது எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நம்பர்ஸ் வந்து நல்ல பவராக இருக்கும். அந்த பவரை கரெக்டாக பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா நன்மைகளுங்கிறது நிறைய நடக்கும் சரிங்களா. உதாரணத்துக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியுது, நமக்கு வந்து 79 அப்படிங்கிறது, 79 அப்படிங்கிறது நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது, பவர் கொடுக்கக்கூடியது, பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது சரிங்களா, இந்த மனித நாடிக்கு. ஓகேங்களா. அப்போ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஜாதகத்துலேயும் ஒரு பர்டிகுலர் எண் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த எண்களை கரெக்டாக பயன்படுத்தும் போது அடித்து எல்லாத்தையும் தூள் கிளப்பிட்டு வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னுக்கு வர்றதுக்கான வழி கிடைக்கும். நீ பாருங்க, எல்லாத்துக்குள்ளேயுமே திறமை இருக்குங்க. உங்களுக்குள்ளேயும் இருக்குது, எனக்குள்ளேயும் இருக்குது, உங்கள் எதிரிக்கும் இருக்குது, உங்கள் நண்பனுக்கும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் திறமை இருக்குது. ஆனால் அந்த திறமையை காட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கரெக்டாக கிடைக்கணும். அது கிடைச்சா மட்டும்தான் அந்த இடத்துல வித்தையை காட்ட முடியும், அப்பேர் வாங்க முடியும், புகழ் அடைய முடியும். அப்போ அந்த வாய்ப்பு சரியாக கிடைக்கணும் அப்படின்னா எண்களை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எண்கள் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் சரிங்களா. முன்னாடி அவங்க இருந்த லைஃபுக்கும் இப்போ இருக்கிற லைஃபுக்கும் நிறைய மாற்றங்கள். இது வந்து இவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள காமிச்சும் கொடுக்க வேண்டாம், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கே தெரியும் சரிங்களா. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, எண்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வேலை செய்யுது, நம்ம சென்னையில் தான் வேலை செய்யுது, பொள்ளாச்சியில் தான் வேலை செய்யுது, மதுரையில் தான் வேலை செய்யுது அப்படின்னு கிடையாது. இந்த உலகத்துக்கே பொதுவாக இருக்கக்கூடியது எண்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி. இப்போ தொடர்பு அப்படிங்கிறது பாருங்கள், ஒருத்தவங்க அமெரிக்காவில் இருப்பாங்க, நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார், ஹலோ அப்படின்னு ரிங் அடிக்கிறாரு. பூமி சுற்றிட்டு இருக்கு, நான் எல்லா கோள்களும் எல்லாம் இருந்துட்டு இருக்கு, அதெல்லாம் கனெக்டிவிட்டி எங்கே வருதுங்க, பஞ்சபூதங்களான நிலநீர் நெருப்பு காற்று ஆகாயத்தில் அந்த காற்றின் மூலியமாக தான் இன்னைக்கு 2G 3G 4G 5G எல்லாமே இயங்கிட்டு இருக்குது. அப்போ அந்த பஞ்சபூதத்தில் இந்த காற்றை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது மந்திரமாக வேலை செய்யும். இப்போ நீங்கள் மந்திரம் சொல்லும்போது என்ன ஆகும், அது காற்றில் தான்
கலக்குது இல்லைங்களா? அப்போ அதுக்குண்டான வேலை செய்யுது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த எண்களை நீங்கள் ஒரு டைப் பண்ணுறீங்க ஒரு எண்ணை அப்படின்னா அது அங்கே கனெக்ட் ஆகுது, ஒரு மந்திரம் உருவாகுது, அந்த மந்திரம் அங்கே வேலை செய்யுது. இதுதான் வந்து எண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம். இதுதான் பெரியவங்க அன்னைக்கே சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க, எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கண்ணு மாதிரிங்க, அவ்வளோ பவரானது எண்கள் எழுத்துக்கள். நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் எழுதுறீங்களோ அந்த இடத்துல ஒரு வேவ் லென்த் உருவாகும். இதில் சைனுக்கெல்லாம் வந்து நம்ம கையெழுத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. எல்லாமே பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு இயக்கம் தானே, மந்திரத்தை உருவாக்குற மாதிரி. இப்போ ஏதாவது தர்காக்கெல்லாம் போயிட்டு மந்திரிக்கு போறீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. அப்புறம் நம்ம விபூதி சம்மந்தப்பட்டதுல விபூதி வச்சுட்டு அதில் வரைவாங்க, எழுதுவாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு சில குறியீடுகள், எழுத்துக்கள் அதெல்லாம் பண்ணும்போது அங்கே எனர்ஜி கிரியேட் ஆகும். அதை சார்ந்து இருந்தாங்க இந்த விபூதி கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் போடுங்க, அவங்க மேலே போட்டு விடுங்க, சரியாகுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது எல்லாமே எனர்ஜி 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 தான். சரிங்களா? மனிதனோட வாழ்க்கைக்கு நன்மைக்கு அப்படிங்கிறது ஏகப்பட்ட எண்கள் இருக்கு. இதில் ஒரு சில எண்கள் மட்டும்தான் இங்கே சொல்லியிருக்கோம். சரி, இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு மறுபடியும் ரீகால் பண்ணிக்கிறதுக்காக தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக யாருக்காவது வேணும் அப்படின்னா 68 அப்படிங்கிற எண்ணை 68 தடவை பயன்படுத்திட்டு வாங்க. அதே மாதிரி லைஃப்பில் நான் தனியாக ஜெயிக்கணும் சார், அடிமையாக இருக்கக்கூடாது, சொந்தமாக பண்ணி நான் ஒர்க் பண்ணி ஜெயிக்கணும், தொழில் செஞ்சு ஜெயிக்கணும், நான் இருக்கிற இடத்துல நான் மதிப்பு மரியாதையாக ஒரு கௌரவமாக அந்தஸ்தாக இருக்கணும் அப்படின்னா 54 64 அப்படிங்கிற 2 நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. போட்டி பொறாமைகள் நிறையா இருக்குது. எனக்கு வந்து நம்ம ஊர்லேயே ஒரு நண்பர் இருக்கார், எனக்கு அவன் செய்வனை செஞ்சு வச்சுட்டான், இவன் செய்வனை செஞ்சு வச்சுட்டான் அப்படின்னே சொல்லுவோம். அப்படி அவருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டு இருக்காரு. சரிங்களா? அப்போ அந்த போட்டி பொறாமையெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த 8ஆம் நம்பரை தாராளமாக பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் தொழிலில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணுங்க, ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த பிஸ்னஸில் நான் இன்னும் நல்லா டெவலப் ஆகி வரணும் நினைக்கிறவங்க 6 அப்படிங்கிற எண்ணை பயன்படுத்துங்க. 12 அப்படிங்கிற எண்ணையும் பயன்படுத்தலாம். சரிங்களா? அதாவது நல்ல ஒரு கிராண்டான ஒரு பிஸ்னஸாக இருக்குது அப்படின்னா 6. நான் படிப்படியான வளர்ச்சியில் மேலே வந்துட்டு இருக்கேங்க, இன்னும் அதே மாதிரி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து 12. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வேணும். சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குங்க, என் பொண்டாட்டிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஆகவே மாட்டேங்குதுங்க. எங்கள் அம்மா ஒன்று சொல்லுது, என் பொண்டாட்டி ஒன்று சொல்கிறா, என் பொண்டாட்டி ஒன்று சொல்கிறா, எங்கள் அம்மா ஒன்று சொல்லுது, இந்த மாதிரி நிறைய நினச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஃபேமிலிக்குள்ளே அக்கா தங்கச்சி சண்டை, மாமியார் மருமக சண்டை, நாத்தனார் கொழுந்தியா, அப்படி இப்படின்னு ஏற்பட்ட பேருக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? அந்த குடும்பத்துக்குள்ள சண்டைகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த சண்டை சரியாகணும்னு சொல்லிட்டு 42 அப்படிங்கிற எண்ணை பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாலே இதெல்லாம் சொல்லலாம். அது இங்கே சொல்லக்கூடிய நம்பர் எல்லாமே எத்தனை தடவை வருதோ அத்தனை தடவை. இப்போ 42னா 42 தடவை, 42 நாளைக்கு. சரிங்களா? 68னா 68 தடவை, 68 நாளைக்கு. இதை சொல்லும்போது அங்கே கிரியேட் ஆகிடும், அதுக்குள்ளேயே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுக்கப்புறமா அதை சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை வந்து ராம மந்திரத்தை டெய்லியுமே வந்து ஒரு 108 தடவை சொல்லுங்க, காயத்ரி மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இதையும் நம்ம தாராளமாக சொல்லலாம், தப்பே கிடையாது. இதில் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் நம்பர் வந்து நல்லா வேலை செய்யும். அது எந்த கிரகம், அது என்ன நம்பர் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த நம்பர் நீங்கள் உங்கள் கையில் மொபைலில், டூ வீலரில், காரில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நன்மைகள் நிறைய நடக்கும். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். நம்ம மனிதநாடி யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அனுப்பி விடுங்க, அவங்களும் பயனடையட்டும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருக்குது இந்த வீடியோ பார்த்ததில்ல அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நேரம் கிடைக்கும்போது உங்களோட கமெண்ட்டுக்கு பதில் கொடுக்குறேங்க. சரிங்களா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.